பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யாத மத்திய அரசை கண்டித்து விவசாய சங்கங்கள் போராட்டத்தை தொடங்கியுள்ளன. நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து டெல்லியை நோக்கி விவசாயிகள் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். ஆனால் விவசாயிகளை டெல்லிக்குள் நுழைய விடாமல் தடுக்க மாநில எல்லைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விவசாயிகள் விரட்டி அடிக்கப்பட்டதால் போராட்ட களம் போர்க்களம் போல் காட்சியளித்தது. காவல்துறையின் கடும் கட்டுப்பாடுகள் மற்றும் தடுப்புகளை மீறி விவசாயிகள் டெல்லியை நோக்கி முன்னேறி வருகின்றனர். பல இடங்களில் போலீசார் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை விவசாயிகள் வாகனங்கள் மூலம் அகற்றினர். இந்த நிலையில் நள்ளிரவிலும் விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பஞ்சாப், ஹரியானா எல்லையில் உள்ள ஷம்பு பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்நிலையில் டெல்லியை நோக்கிய தங்களது பேரணி தொடரும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர். காவல்துறையின் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சி போராட்டத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.